ஹரி ஓம் மகா காளி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு லைக் பண்ணி ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இந்த நம்ம சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, வீட்டில் சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்சது போல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று அவங்களுடைய பேச்சு நடைமுறை அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வேறு ஒரு தோற்றத்துக்கு காணப்படும். அப்படி இல்லைன்னா ஏதோ நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு பித்து பிடிச்சது போல் இருப்பாங்க. சின்ன குழந்தைகளை பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் திடீர்னு மிரண்டு அழுவாங்க. அவங்க ஏன் அழுகிறாங்க எதுக்கு அழுகிறாங்கன்னு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. திடீர்னு அலறி அழுவாங்க. அது எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் தூக்கி அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தாது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில அமானுஷ்ய பாதிப்புகள் பட்டிருக்கும். வீட்டில் ஆடு மாடுகள் நல்லா நிற்க முடியாமல் போயிடும், இறந்து போயிடும், இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு வரோம். சில அமானுஷ்யமான சில நிகழ்வுகள் நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் வரும். என்னது, ஏதோ நம்ம வீட்டுக்கு ஏதோ ஏவலோ செய்வனையோ பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனதுக்குள்ளே ஒரு சந்தேகங்கள் ஏற்படத்தான் செய்யும். சரிங்களா? அந்த நேரத்தில் ஒரு பயன் தரக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, பொன்னாவாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகையை நம்ம ஆவார செடி மாதிரியே வேற ஒரு வடிவத்தில் இருக்கும். அதான் பொன்னாவாரைன்னு சொல்கிறது. இந்த பொன்னாவாரையினுடைய அந்த மூலிகையினுடைய விதைகளை நம்ம எடுத்துக்கிறோம். விதை இருக்குது பார்த்தீங்களா, பொன்னாவாரையினுடைய விதைகளை சேகரித்து நம்ம எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு அதன் கூட விரலி மஞ்சளை என்ன பண்ணணும்னா, அந்த பொன்னாவரையும் விரலி மஞ்சளும் 100 கிராம் பொன்னாவரைனா இதுதான் பொன்னாவரையினுடைய விதைகள். நல்லா பார்த்துக்குங்க. இதை எடுத்து சேகரித்து இப்போ அந்த மை செய்வதற்காக தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மை தான் செய்ய போகிறோம். இந்த பொன்னாவரையினுடைய விதைகளும் விரலி மஞ்சள்னு சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளும் சேர்த்து, இது 100 கிராம்னா மஞ்சள் 50 கிராம் அந்த மாதிரி அளவுக்கு, ஒன்றுக்கு பாதி அப்படி சேர்த்துக்கிறணும். சேர்த்துக்கிட்டு அதை அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சு அதில் அந்த மஞ்சளை மட்டும் சின்னதாக கட் பண்ணிக்கிடணும். மஞ்சளை சின்னதாக வெட்டி இந்த விதையும் அதில் போட்டு ஒரு சட்டியில் போட்டு வறுக்கணும். ஓரளவு கொஞ்சம் கருகி வர்ற அளவுக்கு சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடணும். வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்சிலேயோ அல்லது கல்வத்துலேயோ போட்டு பவுடர் பண்ணணும், அரைக்கணும். இல்லைன்னா உரலில் போட்டு இடித்து அரைச்சிக்கிடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா மிக்சியில் இப்போல்லாம் ரொம்ப பேர் இதெல்லாம் நாங்களாம் செய்ய பண்ண மாதிரி முடிந்தவர்கள் செய்து வீட்டில் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் என்னுடைய விளக்கங்களை நான் சொல்கிறேன். சட்டியில் போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதில் விளக்கெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம அரைச்ச அந்த பவுடர் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து மறுபடியும் அதை கல்வத்திலையோ மிக்சிலையோ நல்லா அரைக்கணும். அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த மையை நல்ல நேக அரைச்சி எடுக்கணும். லேசாக விரலில் தொட்டு பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக இருக்கும். நம்ம கருக்கி எடுத்திருக்கோம், ஆனால் அதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமாக காட்சியளிக்கும். அப்படி அந்த மை வந்துடுச்சு அப்படின்னா அதுக்குன்னு சில சக்திகள் இயற்கையாகவே உருவாகும். ஒரு சிலர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் அதை என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு மந்திர உச்சாரணம் செய்து தெய்வத்தை அதில் ஆவாகனமாக இறக்கி அந்த மையை இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கோ செய்வினை கோளாறுகளால் பாதிப்படைந்தவர்களுக்கோ இந்த மையை நம்ம கொடுத்து நெத்தியில் பூசி வந்தோம் அப்படின்னா என்ன செய்யும்னா, அவங்க தெளிவாயிருவாங்க. செய்வினை பாதிப்பில் இருந்தவர்கள் விடுவார்கள். அழுகிற குழந்தைக்கெல்லாம் லேசாக எடுத்து நெத்தியில் லைட்டாக வச்சு விட்டிங்கன்னா உடனே அழுகையை நிறுத்திடுவாங்க. இது கண்கூட பார்க்கலாம். இது நமது அனுபவமான ஒரு
முறையாகும். இதை எல்லாரும் பயன்படுத்துறதுக்காக நம்ம ஒளிவு மறைவு இல்லாமல் நம்மளுடைய செய்முறையை வெளிப்படையாக அந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இதை இது பண்ணிக்கோங்க. அடுத்து இது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் செய்ய வசதி இருக்காது. நகரங்களில் டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கிடைக்காது. ஐயா நாங்கள் அதெல்லாம் எங்கெங்கே போய் தேடுறது, நீங்களே ஏதாவது செஞ்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஏதாவது தரணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? இது எல்லோரும் பயன்படுத்திக்கிறணும். ஒரு அற்புதமான மூலிகை இது இது சாதாரணமாக நினைக்க வேண்டாம். என்னடா இவ்வளோ எளிமையாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதனுடைய பலன் இதுக்கு மட்டும் கிடையாது, நான் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை இதன் மூலியமாக சாதிச்சுக்க முடியும். இது பேரே பொன்னாவாரை. பொண்ணுன்னா தங்கம். தங்கத்துக்கு அதிபதியானவர் குரு, செல்வத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தங்கம் வந்தாலே செல்வம் வந்துருச்சு இல்லையா? குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய ஆற்றலை பெற்றது, அனுகிரகத்தை பெற்றது. சரிங்களா? அதனால் தனவசியத்துக்கு இந்த மை பயன்படும். நம்ம மஞ்சளும் சேர்க்குறோம் இல்லையா? மஞ்சளும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது. அதில் பொண்ணுங்கிறது தங்கம். இது தனவசியத்துக்கும் வேலை செய்யும். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலான ஒரு தகவலை சொல்கிறேன். இதை எல்லோரும் பயன்படுத்துங்க. எங்களுடைய வீடியோவை மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.